நீங்க ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு சித்தமானதை செய்றீங்களா? இதைதான் யோசிக்கணும். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க ஒப்பு கொடுத்துட்டா பிசாசு நம்மளை தொட டிஸ்டர்ப் பண்ண அவர் விட மாட்டார். என்னுடைய பிள்ளைகள் எனக்கு பிரியமானது செய்கிறவன் நெருங்காத அப்படின்னு ஆண்டவர் அங்கே துணையான்னு இருப்பார். இதை அறிந்து கொள்ளுங்க. அப்போ டிஸ்டர்ப் பண்ண சாத்தா எல்லா இடத்துலையுமே இருப்பான். பிசாசு எங்கும் இருக்கிறானே, ஆண்டவர் எங்கே இருக்கிற மாதிரி அவனும் எங்கே இருக்கிறான், எங்களிடமும் சுற்றி திரிகிறான். உங்கள் வீட்டுக்குள்ளே வருவான், வீட்டுக்குள்ளே நடமாடுவான், வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளை வச்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான். இதெல்லாமே நடக்கும். என்ன திடீர்னு காரணம் எல்லாம் கணவர் கோவப்படுறாரு, என் மனைவி அப்படி மூச்சு தூக்கிட்டு இருக்கா, இந்த பிள்ளைகளே அப்படியே நடக்குது, இந்த மாமியாரை எப்படி பேசுறது, நல்லதானே இருந்தாங்க அப்படிலாம் நினைக்க தோணும்ல. இதெல்லாம் வரும். ஏன்னா பிசாசு யாரையாவது தூண்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும். நீங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணுமானா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா மாறிடணும். அவருக்கு சித்தமானதை செய்யணும். அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் உங்களை பாதிக்காது. அப்படியே மேற்கொண்டு போய்கிட்டே இருப்பீங்க.